வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் த லாஸ்ட் ஆஃப் சீசன் 2 எபிசோட் 5 ரிலீஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு எபிசோட்லேயுமே இந்த பக்கம் ரொம்ப வீக்காக ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கிறது போயிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். லாஸ்ட் ஆஃப் பார்ட் 2 அந்த கேமோட பெரிய மிஸ்டேக்கே அதுதான். ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்டோரிங்கிறது வீக்காக இருக்கும். அந்த சீரீஸில் மாற்றுவாங்கன்னு பார்த்தா சீரீஸுமே செம்ம வீக்காக இருக்குது. ஒரு எமோஷன் கூட கனெக்ட் ஆகலை. பார்க்கணுமே பார்க்க வேண்டியது இருக்குங்க. இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதா? உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்கமே கீழே காமிடுங்க. போன சீசன் அளவுக்கு ஒரு எமோஷன் கூட கனெக்டே ஆகலை எனக்கு. டப்புன்னு கடந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்த சீசன் இந்த எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா டே 2 முடிச்சிட்டாங்க. செம்ம வேகமாக போயிட்டு இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த எபிசோட பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே காமிடுங்க. பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாம். ஓப்பனிங் ஷாட் சியாட்டிலோட ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் இப்போ கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃப் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் பேஸ்மெண்ட்டை நோக்கி போகிறாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடக்க டக்குன்னு அந்த பேஸ்மெண்ட் கதவை யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு அடைச்சி வச்சிடுறாங்க. உள்ள சில சோல்ஜர்ஸுமே பூட்டிட்டு தான் வந்திருக்காங்க. என்ன பிரச்சனையாக இருக்கும் சொல்லி பார்க்கறதுக்காக ஆண்ட்ரஹன் வந்திருப்பாங்க. இவங்களாவது நீங்கள் போன எபிசோட்ல பார்த்துருக்கலாம். இவங்களும் ஐசக்கும் ஒன்னா சேர்ந்து தான் WLF ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ WLFக்கும் ஸ்காருக்கும் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஏகப்பட்ட சோல்ஜர்ஸை கொண்டு இருக்காங்களே, என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரஹன் அங்கே டேரக்டாக போய் அந்த சோல்ஜர்ஸோட லீடரா இன்சார்ஜாக இருந்த சர்ஜன்ட் பார்க்க மீட் பண்ணுறாங்க. உன்னை கொல்றதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னை கொல்றதா இருந்தா ஐசக் வந்திருப்பான். என்ன நடக்குதுன்னு விசாரிக்க தானே வந்தேன். சொல்கிறேன், ஹாஸ்பிட்டல் ரொம்பவே வேல்யூபிளான ரிசோர்ஸ். இதை மொத்தமாகவே நம்ம கண்ட்ரோலில் எடுக்கணும்னு சொல்லி ஏதாவது கிளிக்கர்ஸ் இன்ஃபெக்டட் இருக்காங்களான்னு ஒவ்வொரு பேஸ்மெண்ட்டாக கிளியர் பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் போகும்போது உள்ள ஒன்றுமே இல்லை, ஒரு எலி கூட இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எலிங்கிற வார்த்தையை அழுத்தி சொல்லியிருப்பாங்க. ரேட் கிங்கான அடித்தளம் போடுறாங்களாம். எந்த ஒரு கிளிக்கர் யாருமே இல்லாதப்போ எல்லாருமே பாசிபிளி பேஸ்மெண்ட் 2ல இருப்பாங்களோ அப்படிங்கிற தாட்டில் பவர்ஃபுல்லான சில சோல்ஜர்ஸ் அனுப்பணும். முக்கியமாக த பெஸ்ட்டாக இருந்த என்னுடைய பையன் லியானையுமே அனுப்பி வச்சேன். உள்ளே போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்ககிட்ட ரேடியோ மெசேஜ் வந்தது. பேச முடியாமல் இருமுனா. ஒருவேளை உள்ளே இருக்க அந்த கிளிக்கர்ஸ் கடிச்சிச்சோ, நீ கடிப்பட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? காற்றுல பரவிட்டு இருக்குமா, அது காற்றுல பரவிட்டு இருக்கு, உங்களை உள்ளே வச்சு மூடிடுங்க அப்படின்னு சொல்லி இருமலோட ரேடியோவை கட் பண்ணிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. லியான் சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட் 2க்கும் பேஸ்மெண்ட் 1க்கும் போகக்கூடிய ஒரே கதவு ஒரே டோரை கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிட்டோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் ஆக்சுவலாக இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸுங்கிறது சலைவா மூலியமாக தான் பரவிட்டு இருக்கோம். ஸ்போர்ட்ஸுங்கிற ஒரு விஷயத்தை கைவிட்டுருந்தாங்க சீசன் 1ல. பட் சீசன் 2ல இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி திரும்ப ஸ்போர்ட்ஸுக்கே போயிட்டாங்க. கேமில் ஸ்போர்ட்ஸ் ஒரு முக்கியமான ரோலே ப்ளே பண்ணியிருக்கோம். பட் சீரீஸில் இப்போ தேவையில்லன்னு விட்ட ஒரு விஷயத்த திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஸ்போர்ட்ஸை மொதல் சீசன்லேருந்து கொண்டு போயிருக்கலாம் மேடம். இது ஏன் திரும்ப புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க? இட் டசன்ட் ஆட் எனி வேல்யூ அட் ஆல். நார்மலான ஒரு கதமாக தான் போயிட்டுருக்கு. ஒரு ஷாக் ஃபேக்டராக இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் கேமில் நம்மளுக்கு அதெல்லாம் ஷாக் ஃபேக்டரி கிடையாது. இப்போயாச்சும் கொண்டு வந்தாங்களே அப்படிங்கிற தான் வருது. மேபி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அப்படி ஃபீல் ஆகிருக்குமோ என்னமோ. உங்களுக்கு எப்படிங்க தோணுச்சு? ஜென்ரல் ஆடியன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கிறத ரிவீல் பண்ணது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கீழே காமிடுங்க. இந்த கதையை கேட்ட அப்புறம் தான் இவ வேணும்னே அந்த சோல்ஜர்ஸை முடி வைக்கல, இங்கே இருக்க மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக தம் புள்ளியவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். உண்மையில ஒரு பெஸ்ட் சோல்ஜர் தான், நாங்களாம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரஹன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. உண்மையிலேயே இங்கே அந்த பார்க்கோட ஆக்டிங்கை பாராட்டி ஆகணும். எமோஷனை வெளிக்காட்டக்கூடாது. அதே சமயத்தில் இறந்த அவன் மகனுக்காக அழுதுட்டு இருக்கான். சூப்பரான ஒரு கண்டெய்ன்டான ஆக்டிங், கண்டிப்பாக பாராட்டணுங்க. அப்படியே இந்த பக்கம் சியாட்டில் டே 2 ஸ்டார்ட் ஆகுது. டீனா அந்த பக்கம் வாக்கி டாக்கியை வச்சு இவங்க எல்லாருமே எங்கே இருக்காங்க, எப்படி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகணும்னு சொல்லி எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் எலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினிமா தேட்டரோட லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆன் பண்ணுவான். ஸோ கேம்லேயுமே நம்ம பண்ணுவோம் தான். அது வந்து இந்த டீனாவோட அந்த ப்ரெக்னென்சி விஷயம் தெரிஞ்சிட்ட அப்புறம் எலிக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுரும். ஒரு அதிர்ச்சியில் அதை கோப்பப் பண்ணுறதுக்காக இந்த ஜென்ரேட்டர் தேடி போவான். அது சமயம் இன்ட்ரெஸ்டிங்கான லாங் சீக்வன்ஸ். அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அண்ட் எலி பார்த்தீங்களா, பாஸ் மத்தியானம் சாப்பாட்டுக்கு சாம்பார் வச்சுட்டாங்கிற மாதிரி வரா. எதுக்கு வந்திருக்கோங்கிறதே மறந்துட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இதாங்க திரும்பவும் சொல்கிறேன், எமோஷன் சுத்தமாக கனெக்ட் ஆகல. அது மட்டும் இல்லாமல் அகெயின் குழந்தை போல மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீரியஸ்னஸே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலங்க. ஏதோ டீம் பார்க்குக்கு வந்திருக்க டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி பேசிட்டு இருக்கா. எங்கே போய் முடிய போதோ. பட் எனிவேஸ் டீனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சி அதை அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு வழியுமே தேடி வச்சிருக்கான். டீனா தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மிஷனில் கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பேசாமல் இசபெல்லா மெர்சர் அந்த டீனா கேரக்டரை எலிங்கிற மாதிரி மாற்றி எழுதியிருக்கலாம். உண்மையிலேயே யாரை நம்ம ஃபாலோ பண்ணணுமோ எலிக்கு அந்த ரைட்டிங்கிறது ஸ்ட்ராங்காக போகவே இல்லை. எமோஷனல் கனெக்ஷனே ஏற்படல. கேமில் எலியோட ஸ்ட்ரைட்டிங் அகைன் இதமாக தான் இருக்கும். பட் அவள் சீரியஸான அந்த டோனியை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பான். நம்மளுக்குமே எப்படியாவது ரிவெஞ்ச் எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே எங்கேயுமே கனெக்ட் ஆக முடியலங்க. ஐம் சாரி, எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆகுது. சரி, இப்போ கிளம்புனா நைட்டுக்குள்ள அங்கே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு 2 பேருமே இப்போதைக்கு அங்கிருந்து கிளம்ப ரெடியாக வராங்க. பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகிறாங்க. பட் போகிற வழியில் ஏகப்பட்ட செராஃபைட்ஸ் செத்து கிடக்கிறத நோட் பண்ணுறாங்க. மேலே ஃபீலர் லவ் அப்படின்னு சொல்லி செராஃபைட்ஸ் எழுதியிருந்த அந்த இடத்துக்கு கீழே உல்ஃப் அவங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஃபீல் திஸ் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரை கொண்டு போட்டிருக்கான். இந்த ஆல்ரெடி கோவமாக இருக்கக்கூடிய அந்த செராஃபைட்ஸ் மேலே கோவப்படுத்துற மாதிரி தாங்க இருக்கும். வைலன்ஸ் கெட்டது தான், அதை இப்படி ட்ரிகர்லாம் பண்ணக்கூடாதுன்னு இதை பார்த்தீங்கன்னா வழக்கம் போல டீனா வாந்தி இருக்கேன். உனக்கு இது இப்போதைக்கு செட் ஆகாது போல, திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்ல டீனா அதெல்லாம் போக முடியாது. நான் என்னுடைய மொதல் கீழே எப்படி பண்ணணும் தெரியுமா,
நான் 8 வயசு இருக்கும்போது வெளில போகணும்னு ஆசைப்படுவேன். ஒரு நாள் கையில் கன் எடுத்துகிட்டு கிளம்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு ரைடர் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே போட்டு பொழந்துட்டான். கையில் அந்த கன்னை பிடிக்க தெரியாதுன்னா டப்புன்னு ஒன்று சுட்டு கொண்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்படியே ஜாக்சனுக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்ந்துட்டேன். பட் அன்னைக்கு நான் அந்த ரைடரை பிடிக்க முடியாமல் போயிருந்தா கூட என் ஃபேமிலியை கொண்டு அவனை இப்போ வரைக்கும் தேடிட்டு இருந்திருப்பேன். அப்படி ஒரு நிலைமை தான் ஜோயலுக்கு ஏற்பட்டிருக்கேன். ஜோயல் எனக்கும் அப்பா தான், இதை உனக்காக பண்ணல ஜோயலுக்காக பண்ணுறேன்னு சொல்லி அழுத்தம் திட்டமாக சொல்லுவாங்க. திரும்பவும் சொல்கிறேன், டீனா கேரக்டரை எலி மாதிரி எழுதியிருக்காங்க, எலி கேரக்டரை குழந்தை புள்ள மாதிரி எழுதியிருக்காங்க. அவ்வளோதாங்க. எலிக்கு அப்போ தான் மோட்டிவேஷனே வருது. ஆமால ஜோயல் கொண்டு ரிவெஞ்ச் வாங்க தான் வந்திருக்கோம், சரி போவோம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் ஆகி கிளம்புவான். என்னடா ரைட் பண்ணியிருக்கீங்க, கேம் ரைட்டிங்கே பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இவங்க கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ரீச் ஆக நைட் ஆகிடுது. எப்படியோ அந்த உல்ஃபோட மொத்த சோல்ஜர்ஸ் கண்ணிலையுமே மண்ணு தூக்கிட்டு உள்ளே ஓடிடுறாங்க. ஒரு பெரிய லாங் காரிடார் பில்டிங், முதல்ல ஒரு வேர் ஹவுஸ் மாதிரின்னு சொல்லலாம். உள்ளே போய் எட்டி பார்த்தா யாருமே இல்லை, ரொம்பவே ஹாண்டடாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸாக இது ஒரு பயங்கரமான ஹாரர் சீரிஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த ஹாண்டட் ஃபீலிங்கே வரல தான் சொல்லுவேன். இந்த இடத்துல அகைன் நம்ம டீனா தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காஷியஸாக இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அவளுடைய லிசனிங் மோடை வச்சு யாராவது இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணுறா. ஆனால் யாருமே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா கேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிசனிங் மோடை வச்சு ரன்னர்ஸ் கிளிக்கர்ஸ் இவங்களை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஸ்டாக்கர்ஸை பின் பாயிண்டே பண்ண முடியாது, ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையுமே நம்ம டீனாவோட லிசனிங் மோடுக்குள்ளே ஸ்டாக்கர்ஸ் சிக்கலை ஏதோ ஒன்று அப்ரப்டாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே உள்ளே போய் எட்டி பார்த்தான். ஒரு ஸ்டாக்கர் வணக்கம்டா மாப்பிள்ள தேனியில் இருந்து அப்படின்னு சொல்லி ஹாய் சொல்ல இந்த பார்த்து ஷாக்காண்டா நம்ம எலி. மேபி அவன் கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பான் போல. நீ ஓடு, உன்னை தொத்திட்டு வர அவனை நான் போட்டு தள்ளிடுறேன், ஓனாய்கள் டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாமான்னு சொல்லி திரும்ப எட்டி பார்த்தா அங்கே 2 பேர் நிற்கிறாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இன்னும் 2 பேர் ரைட்டு சுற்றி வளர்ச்சிட்டாங்க. என்னால் கடி வாங்க முடியும், ஆனால் நீ செத்துருவேன், ஸோ ஓடி போய் அங்கே நீ ஒழிஞ்சுக்க, இவங்களை நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு எலி அண்ட் டீனா ஒதுக்கி பிரிஞ்சு ஓடி எப்படியே டீனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கேஜுக்குள்ளே உட்காந்துடுறான். எலி இப்போ இத்தனை ஸ்டாக்கர்ஸ் கிட்ட மாட்டேங்கிறான். ஒரு 2-3 பேரை சுட்டு கொண்டுருவான். பட் ஸ்டாக்கர்ஸ் சுற்றி வளைக்க அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இந்த பக்கம் டீனாவுக்கும் தெரிஞ்சிருக்காது, எலிக்கும் தெரிஞ்சிருக்காது. விட்டு தான் 2 பேருமே செத்துருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஜெஸ்ஸி உள்ளே வந்து காப்பாற்றுறாரு. நீ எப்படா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஜெஸ்ஸி இப்போதைக்கு எப்படியோ நம்ம எலி அண்ட் டீனாவை கையில் இருக்க அந்த ஷார்ட் கட் மூலியமாக காப்பாற்றி 2 பேருமே கூட்டி எஸ்கேப் ஆவார். உல்ஃபுமே துரத்த அவங்களையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணி இப்போதைக்கு இவங்க பார்க்குக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ தான் தெரிய வருது டீனா அண்ட் எலி ஜாக்சன்லேருந்து வெளியே வந்தால் அடுத்த நாளே ஜெஸ்ஸி அண்ட் டாமி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி சியாட்டலுக்கு வந்திருக்காங்க. சியாட்டலுக்கு வந்த அவங்க இப்போதைக்கு பிரிஞ்சு ஒரு கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஜெஸ்ஸி டீனா அண்ட் எலி தங்கிட்டு இருந்தா அந்த சினிமாக்கு போய் அங்கே இருக்க அந்த மேப்பை வச்சு இவங்களை கண்டுபிடிச்சு வந்திருக்காங்க. கேம்லையுமே கிட்டத்தட்ட இப்படி தான் நடத்திருக்கும். ஃபர்ஸ்ட் டாமி ஒரு சியாட்டலுக்கு அவர் வந்து எல்லாருமே பழி வாங்கிட்டு இருக்கேன். அவங்களுடைய ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த பக்கம் எலி அண்ட் டீனா வந்து பார்த்தீங்கன்னா டாமியை தேடிட்டு இருப்பாங்க. அந்த கேப்பில் தான் ஜெஸ்ஸி இவங்க 3 பேருமே தேடி தனியாக வந்திருப்பாரு. பட் இங்கே இந்த பக்கம் டாமி அண்ட் ஜெஸ்ஸி ஒன்றா வந்திருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஜெஸ்ஸி இவங்க 3 பேர் கூட எங்கே இருக்காரு, டாமி அந்த பக்கம் நம்ம ஆபி டீம் கூட சிங்க் ஆகிருப்பாரு. ஸோ பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு ஆபி வர்சஸ் டாமிங்கிற ஒரு ஃபைட் நடக்க தான் போதும்னு தோணுது. கேமில் வந்து அதே சீக்வன்ஸ் ரெப்ளிகேட் ஆகலாம், நல்லாயிருக்கும், பார்ப்போம் அது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. ஸோ இப்போதைக்கு இந்த பார்க்குக்குள்ளே நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி உல்ஃப் ரிட்டன் ஆக பார்க்குக்குள்ளே ஸ்கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே மாட்டிக்கிட்ட உல்ஃபை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அகெயின் அவங்கள பொறுத்த வரைக்கும் உடம்பு முழுக்க பொய்யாக்கப்பட்டிருக்கு, அதாவது அழுக்காகிருக்கு சின்னால பாவங்களால். அதை கழுவணும்னா உள்ளே இருக்கிறத வெளில வந்தாகணும். ஸோ அதன்படி மாட்டிக்கிட்ட ஒரு உல்ஃபை நீ போய் சொல்லாத, உன் அழுக்கு எல்லாத்தையும் நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் சொல்லி வயிற்று கிழிச்சு வேவ் பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ ப்ரூட்டலாக கில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. பயங்கரமான ரிலீஜியஸ் கல்ட்டாக இருக்காங்க இவங்க பண்ணுற அந்த விஷயத்தை பார்த்துட்டு இருந்தேன். இவங்க 3 பேரில் டீனாவை மட்டும் கரெக்டாக எவனோ ஒருத்தர் தூரத்துலேருந்து ஃபோக்கஸ் பண்ணி தொடையிலேயே அடிச்சிட்டான். ஸோ விச் மீன்ஸ் டீனாவால் இதுக்கப்புறம் நடக்க முடியாது, நீ டீனாவை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஜெஸ்ஸி கிட்ட சொல்லிட்டு மற்றவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஆப்போசிட் பக்கம் இந்த பக்கம் எலி ஓடிட்டு இருப்பான். ஓடிட்டு இருக்கும்போது எப்படி அவங்க கிட்ட தப்பிச்சு எதிரில் ஹாஸ்பிட்டல் இருக்கதான் நோட் பண்ணிடுறான். இந்த பார்க்கு டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வழிவகுத்து இருக்கு. சரி வந்துட்டான், போய் நோராவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிடுவான். இந்த பக்கம் நம்ம டீனா கால் அடிபட்டிருக்க அந்த காரணத்தினால இதுக்கப்புறம் எலி அண்ட் டீனா டீம் அப் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. கேமில் வந்த மாதிரி எலி அண்ட் ஜெஸ்ஸி டீம் அப் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஜெஸ்ஸியை கரெக்டான டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் அ பியூர் கோயின்சிடன்ஸ் மாதிரி தாங்க எனக்கு தோணுது. கேம்லேயுமே இந்த மாதிரி தான் திடீர்னு ஜெஸ்ஸி இன்ட்ரடியூஸ் ஆகியிருப்பாரு, அதை நம்ப முடியும், ஆனால் அதை சுத்தமாக நம்ப முடியல. சரி ஒரு பக்கம் அது போயிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம எலி எப்படியோ ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவான். உள்ள பாண்டிங்கிற ஒரு நாயை மட்டும் டீஸ் பண்ணியிருப்பாங்க. உல்ஃப் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு நாய் படையவே வளர்ந்துட்டு இருப்பாங்க தான் சொல்லணும். ஜாக்சன் வளர்த்துட்டு இருக்காங்களே அதே கான்செப்ட் தான். பட் எப்படி சந்து பொந்துக்குள்ள பூந்து எலி போதைக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வந்துடுறான். அவ்வளோ பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல், ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக கியூர் பண்ணுற ஒரு இடம், அடிப்பட்டவங்க சேவ் ஆகக்கூடிய ஒரு இடம், பார்க்குக்கு பக்கத்துலேயே இருக்கு. பார்க்குக்குள்ளே போகக்கூடாது, அங்கே ஸ்கார்ஸ் இருப்பாங்க விஷயம் முத கொண்டு உல்ஃபுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் ஈஸியாகவே இந்த பக்கம் எலி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துடுறான். எப்படா உல்ஃப் அவ்வளோ பெரிய ஒரு ஆர்மியாக காட்டுறீங்க. ஸ்கார்ஸ் அண்ட் உல்ஃபுக்கு எந்த அளவுக்கு போட்டி இருக்குங்கிறதுமே தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அந்த பார்க்குக்கு பக்கத்தில் ஸ்கார்ஸ் இருக்க அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரியும் சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி போயிருக்கணும். அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த எபிசோடோட ஓப்பனிங் ஷாட்லேயே ஹாஸ்பிட்டல் ஒரு வேல்யூபிளான ரிசோர்ஸுங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்த எப்படி பாதுகாக்கணும்,
எவ்வளோ ஈஸியாக எலி உள்ளே போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. எல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. சரி என்னத்தை செய்கிறது, எலி இப்போ எப்படியோ உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே நம்ம நோரா ஒரு நர்ஸாக ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாருக்குமே கட்டு போடுற அந்த வேலையை நோரா தான் பண்ணுறான். டெக்னிக்கலாக எவ்வளவுமே பல உயிர்களை காப்பாற்றிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த சமயத்தில் கரெக்டான எலி இப்போதைக்கு நோராவை கன் பாயிண்ட்ல பிடிச்சிடான். நோரா கிட்ட வழக்கு மேலே கேட்குற அதே கேள்விதான், ஆபி எங்க அப்படின்னு சொல்ல, கத்தி கூப்பாட போட்டுருவான்னு சொல்லும் போதே நான் உன்னை போட்டு தள்ளுவேன் அப்படின்னு எப்படியோ எலி கொஞ்சம் மிரட்டி வச்சிருப்பான். பட் நோரா பக்கத்தில் இருக்க அந்த தண்ணியை தட்டி விட்டு எப்படியோ அங்கே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது அந்த சேஸ் சீக்வன்ஸ் பிகின் ஆகுது. ஹாஸ்பிட்டல் உள்ள செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லி யாருமே இல்லை. நோரா பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கா. அந்த இடமே பாலைவனம் மாதிரி காலியா இருக்கு. ஒருவேளை எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்களா நைட்டுங்கிறதுக்காக நோரா இத்தனைக்கும் அந்த ஓப்பனிங் ஷாட்ல காமிக்கப்பட்ட அந்த பேஸ்மெண்ட்டை தாண்டி ஓடுவான். அந்த ஷாட்ல நீங்க பாருங்க எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு. ஓப்பனிங் ஷாட்ல இருந்த அளவுக்கு கூட இந்த க்ளோசிங் நோராவோட சேஸ் சீக்வன்ஸ்ல யாரும் வரலையாங்க. நோரா இப்போதைக்கு முட்டுச்சந்துக்குள்ள போக வேற வழியே இல்லைன்னு சொல்லி எந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போகாம அந்த இடத்த அடைச்சு வச்சிருந்தாங்களோ பக்கத்தில் இருக்க அந்த எலிவேட்டர் மூலியமா இடத்துக்குள்ள குதிச்சிருவாங்க. பேஸ்மெண்ட் கதவை மட்டும் அடைச்சா பத்தாது, எலிவேட்டருமே சேர்த்து அடைக்கணும். ஏன்டா எத்தனை பிளாட் ஹோல்ஸுங்க, நோண்டி பார்த்தா இந்த எபிசோட் முழுக்கவே பிளாட் ஹோல்ஸாக தாங்க இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு இடத்த அடைக்க தெரிஞ்சவங்களுக்கு எலிவேட்டர் அடைக்க தெரியலையாங்க. நோரா அது வழியாக பேஸ்மெண்ட் 2க்கு போக அதே ஃபாலோ பண்ணி இந்த பக்கம் நம்ம எலியுமே பேஸ்மெண்ட் 2க்கு வந்துடுறான். துரத்திட்டு வந்த சோல்ஜர்ஸ் இந்த இடத்த அடைக்கிறா அப்படின்னா அப்போ தான் முடிவு எடுக்கிறாங்க. பாசிபிளி எலிவேட்டர்ஸை முடியிருப்பாங்க தோணுது. உள்ளே போய் பார்த்தா இடம் முழுக்கவே கம்ப்ளீட்லி இன்ஃபெக்ட் ஆகியிருக்கு. அண்ட் ஆப்வியஸாக இந்த முறை தான் நம்ம ஸ்போர்ட்ஸை பார்க்குறோம். இது கிட்டத்தட்ட அந்த கார்டிஸப்போட அடுத்த எவல்யூஷனுங்கிற மாதிரி காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டெலிபத்திக்கலாக கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்த அந்த ஃபங்கஸ் இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸ் மூலிமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் இது கிரவுண்ட் ஜீரோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அமெரிக்காவில் அஃபெக்ட் ஆன ஏகப்பட்ட அடிப்பட்டவங்க இந்த மாதிரி கார்டிஸப் தான் மாறப்பட்டவங்க எல்லாருமே இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு இன்ஃபெக்டட் எல்லாருமே இங்கே தான் இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருந்திருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ உள்ளே இருந்த எல்லா அந்த கார்டிஸப்பும் இறக்குறது மட்டும் இல்லாமல் அது செவரோட செவரா படர ஆரம்பிச்சிருக்கு. அதன் வழியாக தான் ஸ்போர்ட்ஸ் மூலிமா இப்போதைக்கு மற்றவங்களையுமே அஃபெக்ட் பண்ண பார்க்குது. எலி உள்ளே போய் பார்த்தா உள்ள ஒருத்தன் ஆக்சுவலாக அந்த நர்ஸ் யூனிஃபார்ம் போட்டிருப்பான். ஸோ ஹாஸ்பிட்டலில் 20 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தவன் போல அதே நர்ஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கான். ஆனால் அவன் சாவலை. அவன் உடம்பு உயிரோட வச்சு ஃபங்கஸ் இவனுடைய நுரையீரலை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுத்திருக்கு. லங்ஸ் மூலியமா ஸ்போர்ட்ஸை வெளியில் கக்கிட்டு இருக்கு. புரியுதா? வழக்கமாக இந்த கார்டிஸை பார்த்தீங்கன்னா மூளையை தான் கண்ட்ரோல் எடுக்கும், மூளைக்குள்ளே தான் வளரும். கிளிக்கரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மூளை வழியாக வெடிச்சு செதறன அந்த ஃபங்கஸ் தான் அந்த ஃபார்மில் இருக்குது. ஆனால் இங்கே அந்த கார்டிசம் கொஞ்சம் இவால்வ் ஆகி புத்திசாலித்தனமாக யோசிச்சு இப்போ மூளையை கண்ட்ரோல் பண்ணுறதை விட நுரையீரலை கண்ட்ரோல் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அவனுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து நுரையீரல் மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பாசிபிளி மூளை அப்போ இன்டாக்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ விச் மீன்ஸ் இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களுமே இந்த பாவப்பட்ட பயபுல 20 வருஷமாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. 20 இயர்ஸ் கிட்ட மாட்டிருக்கான்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷாட்டில் நீங்கள் பாருங்க, யாருன்னு தெரிதா? நேமாச்சில் பாருங்க, எல் பார்க்குன்னு எழுதப்பட்டிருக்கு. ஓப்பனிங் ஷாட்டில் என் புள்ள உள்ள மாட்டிக்கிட்டான்னு சொல்லி ஆழ்வாங்களே, அந்த புள்ள தான் இவன் லியான் பார்க். அவனையுமே கண்ட்ரோல் எடுத்து அவன் உடலையுமே இந்த ஸ்போர்ட்ஸை புஷ் பண்ணக்கூடிய ஒரு ப்ளோயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நானாக தான் அவங்க 2 பேருமே பட்டன்னு கொண்டுட்டு போயிருப்பாங்க. பாவம். தட் ஷுட் பி தி ஃப்ரீடம். அந்த சமயத்தில் யாரோ இருமுறை சத்தம் கேட்க எட்டி பார்த்தா நோரா மாட்டியிருப்பாங்க. கரெக்டாக மூடை செட் பண்ணுறதுக்காக ரெட் லைட்டை போட்டு இந்த பக்கம் நம்ம நோரா முன்னாடி இலி கெத்தாக வந்து நிற்பாங்க. நம்ம ஸ்போர்ட்ஸை சுவாசிச்சிட்டோம், 2 பேரும் இன்ஃபெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்ல, நல்லா பாரு நான் இன்ஃபெக்ட் ஆகியிருக்கேனா அப்படின்னு கேட்கும்போது தான் நோராவுக்கு புரியவே செய்து இவ இம்யூன்னு. ஸோ நிஜமாலே இம்யூன்னா ஒருத்தி இருக்காளா அப்படின்னு நோரா ஷாக் ஆகிறான். ஏன்னா அந்த சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோடில் நோரா மட்டும் தான் நம்பாமல் இருப்பான். இப்போ கண்ணுக்கு நேராக பார்த்து நம்புறாங்க. உங்கள் அப்பா 18 பேரை போட்டு தள்ளி முக்கியமாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சர்ஜனையுமே போட்டு தள்ளிட்டு போனார். அந்த சர்ஜனோட புள்ள தான் ஆபி. அத்தனை பேரை கொண்டவனை கொன்னது சரிதானே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கேன். நான் அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேனா? ஜோயல் என்ன செஞ்சான்னு நல்லாவே தெரியும். இப்போ ஆபி எங்கன்னு சொல்லி திரும்ப ஒரே கேள்வி தான் கேட்பான். இந்த இடத்துல அவள் ப்ரூட்டலாக மாறுறா. கிட்டத்தட்ட எலியா இருந்தவ ஆபியா மாறிட்டு இருக்கான். ஐ மீன் அவள் சினிமாக்குள்ள அந்த மாதிரி உட்காந்து கிட்டாரை வாசிட்டு இருக்கும்போது டீனா வந்துச்சு சந்தோஷமாக தான் வாசிட்டு இருப்பான். பட் டக்குன்னு ஜோயல் மைண்டில் கிராஸ் ஆக அவன் அந்த முகத்தை மாற்றிக்கிட்டு கிட்டாரை கீழே வச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துலையுமே நம்ம நோராவை ஃபேஸ் பண்ணும்போது ஜோயல் தான் பாசிபிளி நம்ம எலியோட கண்மணில் இருந்து நிற்கிறாரு தோணுது. எப்படியாச்சும் ஆபி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு நோராவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம எலியோட சின்ன ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் ட்ரிகர் ஆகுது. அதில் நம்ம எலியோட பர்த்டே சீக்வன்ஸ் தான் ப்ளே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஜோயல் ஹே கிடோ அப்படின்னு கூப்பிட எலி தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எழும்போது அந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. ஸோ பாசிபிளி இது அந்த மியூசியம் எபிசோடாக இருக்கணும்னு தோணுது. நீல் ட்ராக்மேன் தான் டைரக்ட் பண்ண தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அடுத்த எபிசோட் ஒரு ஹோல்சம் எபிசோடாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதையாச்சும் ஒரு இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். இந்த பக்கம் நம்ம நோராவை எலி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஐ மீன் இந்த சமயத்தில் இந்த சிச்சுவேஷனில் எலி ஆபியா மாறிட்டா. ரிவெஞ்ச் எல்லாம் கன்சியூம் பண்ணப்பட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் டார்ச்சர் பண்ணுறான். இது எலி கிடையாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட தான் முடிச்சிருப்பாங்க எபிசோட். நிறைய விஷயங்கள் காமிக்க வேண்டியது இருக்குது. ஐ மீன் ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு எதுவுமே இல்லாமல்
பட்டு பட்டுன்னு கடந்து போயிட்டே இருக்காங்க. எல்லையோட மோட்டிவேஷனும் சில இடங்கள் அப்படியே டைல்யூட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எமோஷனலாக எங்கேயுமே இந்த எபிசோடோட கனெக்டே ஆக முடியல. ரேண்டமாக பார்க்கணுமே சொல்லி பார்த்த ஒரு ஃபீலிங் தான் எனக்கு உண்டாச்சு இந்த எபிசோட் முடியும் போது. உங்களுக்கு அந்த மாதிரி எங்கேயாவது தோணுச்சுன்னா கீழே காமிப்படுங்க. ஒரு நார்மலான எபிசோட் டே 2 முடிச்சிட்டாங்க. நிறைய கதை சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல அப்படி டப்புன்னு கடந்து போயிட்டே இருக்காங்க. ஸ்பீட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் செய்யறது பார்ப்போம் ஏதோ எனக்கு இந்த சீரிஸ் முடிய போகுதுன்னு. ஸோ இந்த எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தாசங்களோட வீஸ் எல்லாத்தையுமே மறக்க மீக்கில் காம்பிட்டு அந்த லைக் தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ மேம்பட்டு நேர்ந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா